வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மென்சுரேஷன். அதாவது ஜியாமெட்ரியில் 2D ஃபிகர்ஸ் 3D ஃபிகர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2D ஃபிகரில் ட்ரையாங்கிளை பற்றி. ஓகேவா? 2D ஃபிகரில் வந்து 2 டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ லென்த்து பிரெத்து தான் இருக்கும். 3D ஃபிகரில் லென்த்து பிரெத்து ஹைட்டு. இதில் நம்ம வால்யூம்னு கண்டுபிடிப்போம், இதில் ஏரியான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இந்த 2D ஃபிகரில் ட்ரையாங்கிள் மட்டும் 180 டிகிரியாக இருக்கும். அதர் ஆர் வந்து 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாலிகன். பாலிகன் அப்படின்னா என்னென்னா, எனி க்ளோஸ்டு ஃபிகர் ஹேவிங் மோர் தென் 2 சைட்ஸ் அன்க்ளோஸ்ட் ஆன் ஆல் த சைட்ஸ். ஓகேவா? இப்போ ஏதாவது ஆனால் வந்து இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஏதோ ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? பாலிகன். ஓகேவா? அதில் 3 சைட்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ட்ரையாங்கிள். 5 சைட்ஸ் வந்து பென்டகன். 6 சைட்ஸ் வந்து ஹெக்ஸகன். 7 சைடு வந்து கெப்டகன். 8 சைடு இருந்துச்சுன்னா வந்து ஆக்டகன். 9 சைடு நானகன். அண்ட் 10 சைட்ஸ் இருந்ததுன்னா டெக்கோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது 3D ஃபிகரில் நம்ம ட்ரையாங்கிளை பற்றி மட்டும் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரையாங்கிள், இது வந்து பாயிண்ட் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. சைட்ஸ் வந்து ஏபிசி. ஓகேவா? இந்த ஏபி இந்த பாயிண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பாயிண்ட் டு வெர்டெக்ஸ். ஓகேவா? ஏபிசிங்கிறது அதோட சைட்ஸ். இப்போ ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ். ஓகேவா? இந்த சம் ஆஃப் ஆங்கிள் இங்கே இது மூணுத்தையும் சம் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, ஒரு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள் எவ்வளோனா 180 டிகிரி. அடுத்து வந்து பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, இந்த சைட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? A + B + C. செமி பெரிமீட்டர் அப்படின்னா பெரிமீட்டரில் பாதி. அப்போது A + B + C / 2. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? பெரிமீட்டரை P அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகே? இப்போ இதில் ட்ரையாங்கிளில் 3 டைப்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ங்கிறது இது. இந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி இதை 3 ட்ரையாங்கிளாக நம்ம வந்து சொல்லலாம். 3 டைப்ஸில். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, இதோட ஆங்கிள் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து லெஸ் தென் 90 டிகிரி தானே. 90 டிகிரிங்கிறத நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? இப்படி ட்ரா பண்ணுவோம். இப்போ இது உள்ளே வர எல்லா ஆங்கிளுமே என்னது? அக்யூட் ஆங்கிள். அடுத்து ரைட் ஆங்கிள்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கரெக்டாக எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கிறது தான் ரைட் ஆங்கிள். அப்போ ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா, இது வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொன்னோமா, இப்போ 90 அபோவ் வர எல்லாமே என்னது? அக்யூட் ஆங்கிள். அதாவது கிரேட்டர் தென் 90, லெஸ் தென் வந்து 180. இதுதான் என்ன சொல்லுவோம்? அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பேஸ்ட் ஆன் சைட்ஸை வச்சு இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா, ஸ்கேலன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா, ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ். இங்கே பாருங்கள், இது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்கேலன்ஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? அதுவே 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா, ஏதோ ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த தேர்டு சைடு வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இது வந்து ஐசோசெலஸ். ஈக்குலேட்ரல் அப்படின்னா எல்லா சைடும் வந்து சேமாக இருக்கும். இப்போ இதில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கா, இதுதான் ஈக்குலேட்ரல் சொல்லுவாங்க. அப்போ இதோட ஆங்கிள், ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 60 டிகிரி. ஓகேவா? ஓகே. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ½ × BH, பேஸு ஹைட்டு. ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வென் சைட்ஸ் ஆர் கிவன். சைட்ஸ் வந்து இப்போ இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்க அப்படின்னா √(S × S - A, S - B, S - C). அடுத்து எஸ்ஸுங்கிறது நம்ம பார்த்தோம்ல செமி பெரிமீட்டர், அதுதான். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்ங்கிறது அதோட பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 3A. ஈச் ஆங்கிள் ஈக்குலேட்டர் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒவ்வொரு ஆங்கிளுமே 60 டிகிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா
square root 3 divided by 4a square. in case வந்து ஹைட் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஹைட் கொடுக்காம கேட்குறாங்கன்னா, வெறும் சைட்ஸ் வச்சு கேட்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா h ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 3. ஓகேவா? ஏரியாவுக்கு ஃபார்முலா இதான். ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? The base and height of triangle are in the ratio 4:3. Its area is 294 square centimeter. The base isன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? half BH. ஏரியா தெரியும் 294 equal to half into பியோட வேல்யூ என்ன? 4 பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4x into ஹைட்டோடது என்ன? 3x. ஓகேவா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். 2 அப்போ 294 is equal to 6x ஸ்கொயர். ஓகேவா? அப்போது 6x ஸ்கொயர் is equal to 294. இப்போ இதை 6ஆல் கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். 6 1s are 6, 6 4s are 24, remaining 5, 6 9s are 54. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 7. நம்ம இப்போ எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு? பேசிஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ். அப்போ பேஸ் என்னது? 4 பார்ட்ஸு. அப்போ 4 into எக்ஸு. ஓகேவா? அதுதான் பேஸ். அப்போ 4 into 7 28 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, height of a triangle is 4/9 of its base and its area is 450. height is எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ height எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4/9 of பேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு half BH. ஏரியா தெரியும் 450 ஈக்குவல் டு half into பிஏ நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச்சுக்கு பதிலாக 4/9 பின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 450 into 9 divided by 2 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 5 இப்படி கிடைக்கும். அப்போ 225 into 9 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 5s are 45, 9 2s are 18, 18 plus 4 வந்து 22, remaining 2 18, 9 2s are 18, 18 plus 2 வந்து 20. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கிது? 20 25. இப்போ பி ஸ்கொயர் வந்து 20 25 அப்படின்னா பி எவ்வளோ? இதுக்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கணும்? 45. உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதிலே போட்டிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன்லேயே. அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து பி வந்து 45 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட் என்னன்னு சொல்லியிருந்தாங்க? 4/9 இன்ட்டு பின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போது 4/9 இன்ட்டு பிக்கு பதிலாக 45 போடுங்க. 9 1s are 9, 9 5s are 45, 4 into 5 20 சென்டிமீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, the sides of triangle are in the ratio 3:5:7 and its perimeter is 90 centimeter. the largest angle எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பெரிமீட்டருக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a + b + c. ஓகேவா? இப்போ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் எவ்வளோ? 90. ஏங்கிறது 3 பார்ட்ஸ். அப்போ 3x, பிங்கிறது 5x, சிங்கிறது 7x. இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது 8 15 15x is equal to 90. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? x is equal to 6.
இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் சைடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் எது 7x. அப்போது லார்ஜஸ்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 7x. 7 into x வந்து 6. அப்போ 7 6 are 42 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஏரியா ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 9√3 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இட்ஸ் பெரிமீட்டரின்னு கேட்குறாங்க. இப்போ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? A is equal to √3/4 a ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா தான் கொடுத்துருக்குறது. ஸோ ஏரியாவுக்கு பதிலாக 9√3/4 a ஸ்கொயர். அப்போ √3 கேன்சல் ஆகும். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 4s are 36. அப்போ a ஈக்குவல் டு 6. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 3a. அப்போ 3 into a வேல்யூ என்ன? 6. 3 6 are 18 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 24 சென்டிமீட்டர். இட்ஸ் ஏரியா இஸ்ன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஈக்குவல் டு 3a. பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 ஈக்குவல் டு 3a. அப்போ a இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 8. இது ரெண்டு கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். அடுத்து ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? √3/4 into a ஸ்கொயர். இப்போ வந்து a 8னா a ஸ்கொயர் எவ்வளோ? 64. 8 8s are 64. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4, 16 4s are 64. அப்போ ஆன்சர் என்ன? 16√3. ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? வாட் இஸ் த சைட் ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் ஹைட்? இவ்வளோ கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா சைடு கேட்குறாங்க. சைடு மீன்ஸ் ஏ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது ஏ ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் வச்சு என்ன ஃபார்முலா? ஹெச் ஸ்கொயர் பை √3. இப்போ ஹெச் என்ன சொல்லியிருக்காங்க? 3√3 divided by √3. அப்போ என்ன ஆகும்? √3 கேன்சல் ஆகிடும். சாரி, இது வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போது 3 ஸ்கொயர் 9. √3 ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஏன்னா 3 இன்ட்டு ரூட்டோட வேல்யூ என்ன? 1/2 இன்ட்டு இங்கே 2 போடும் பொழுது 2 கேன்சல் ஆகிட்டு 3 கிடைக்கும். ஓகேவா? அப்போது 9 3s are என்னது? 27. கீழே டிவைடில் ஒரு √3 இருக்கா? டிவைடட் பை √3. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? நம்மளுக்கு சைடு கேட்குறாங்க. அப்போ சைடை வச்சு ஏரியா ஃபார்முலா என்ன? √3/4 a ஸ்கொயர். ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 27/√3. √3/4 a ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு மித்ததெல்லாம் அந்த சைடு எடுத்துருந்துருங்க. 27/√3 இன்ட்டு இது இங்கே வரும்பொழுது 4 மேலே போயிடும். டிவைடட் பை √3 அப்படின்னு வரும். √3 இன்ட்டு √3 என்னது நம்மளுக்கு? 3. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 9 3s are 27, 9 4s are 36. a ஸ்கொயர் 36 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன? 6. 36ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 6. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது டைரெக்டாக சொல்கிறது தான். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை √3. ஹெச் எவ்வளோ? 12 இன்ட்டு 12. ஏன்னா ஸ்கொயருங்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். டிவைடட் பை √3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து டிவைடில் √3 இருக்குது. ஆனால் ஆப்ஷன் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்? 12 எப்படி எழுதிக்கலாம்? 4 இன்ட்டு 3. 4 3s are 12ன்னு எழுதிக்கலாமா? இன்ட்டு 12 டிவைடட் பை √3ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 எப்படி எழுதிக்கலாம்? √3 இன்ட்டு √3 வந்து 3 தானே? அது மாதிரி எழுதிட்டு, ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக
டிவைடட் பை 12 டிவைடட் பை √3. இப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 12 4s are எவ்வளோ? 48 √3. இது ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் அன் ஏரியா கொடுத்துட்டு இப்போ ஹைட்டு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் இதே லாஸ்ட்டாக போட்டோம்ல, இதே தான். இதில் நீங்கள் இது ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஹச் கண்டுபிடிக்கணும். இது எப்படி போட்டுட்டு இதோட ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் இதோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.